ராகி குளிக்குரட்டி கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு 1 கப் ராகி மாவு, 1 ஸ்பூன் வெல்லம், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை பேக்கிங் பவுடர், நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட் முந்திரி வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பேன் வச்சு ஸ்டவ்வில் மாற்றிக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாயிடும். இது நல்லா ஆறிட்ட பிறகு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்ச பால்ஸை நம்ம இட்லி குண்டால வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. 100 கிராம் கருப்பட்டி 1 கப் தண்ணி அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாக்கு பதம் தேவையில்லை. இப்போ இட்லி குண்டால வச்ச ராகி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துட்டாங்க. இங்கே பாருங்க நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நல்லா ஆறிட்ட பிறகு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு வரும். அவ்வளோதான். கருப்பட்டி தண்ணியில் அப்படியே தான் மிக்ஸ் பண்ணி விட்டு மேலே லைட்டாக தேங்காய் துருவி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.